காரணம் நம்ம பள்ளி பழைய நிலையிலே இருக்கிறது. 1990 2000 மாரி நம்ம பள்ளியோட இன்றைக்கும் ஒரு தாகமான இடத்துல போய் வறட்சியான இடத்துல போய் தண்ணி கிடைக்கிற மாதிரி நம்ம பள்ளியில் வந்து எல்லாருமே இன்றைக்கி ஒழுங்கினம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிழு உம்பப்படும் என்ற பொருளுக்கு ஏற்ப நம்ம பள்ளி மிக சிறப்பாக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மேலும் முறையளவும் மாற்றமில்லை. ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் இருக்கிறான், அவன் செப்பரேட்டாக ஒரு பதவியில் இருக்கான்னா அவன் எச்சரிக்கையோடு இருப்பான். நீ குடும்பத்தில் கனிவோடு இரு. இப்போ மீனாமை சொல்கிறா வந்து ரொம்ப கடுமையாக அழகாக பேசுனாங்க. அந்த அன்பாக சொல்லி கொண்டு அவங்க பையனுக்கு சூப்பராக கூப்பிட்டு வச்சு பாசமாக சொல்லிடுறாங்களா அந்த பையனை நோக்கில் உட்காருப்பா சாமி உங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பையனை சொல்லி கொடுக்க முடியாது. உங்களுக்கு சூடாக சொல்லி கொடுப்பாங்க, 100% சொல்லி கொடுப்பாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. அது நான் மனசார சொல்கிறேன். ஆனால் அவங்க பையனை தம்பி 1 + 1 2 சொல்லப்பா சொல்லிட்டு படுத்து சாமி அப்படியா சொல்கிறாங்க சொல்ல முடியாது. அப்போ ஓடி விளையாடு பாப்பா ஒளிந்திருக்கிற பாப்பாலாம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருக்கு, புத்தகத்துக்கு மாறல. ஆனால் எச்சரிக்கை கலந்த ஒரு பதிவு தான், எச்சரிக்கை கலந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையை சிறக்கும். அதனோடு இல்லாமல் அடிக்கடி சொல்லுவாங்க தான் கண்டிப்பாக தான் சார் எப்போதும் இருக்கிற பழைய நிலையிலிருந்து தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அனைவரும் எச்சரிக்கையுடனும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். இன்னொரு ஒரு ஜோக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் செடிக்காலில் உட்காந்து இந்த வருஷம் போன வாரம் உட்காந்து என்ன சொன்னால் உட்கார்பாடே ப்ளீஸ் உட்காரா ப்ளீஸ் அப்படின்னு அவன் உட்காரன்ட்டான். சார் வந்து எப்படி கேட்டு வந்து நமக்கு தெரியாது. உடனே அவர் நேராக வாங்க என்ன நேராக பாருங்க இந்த சார் வந்தார் சார் தான் அவர் கண்டிப்பாக தான் நேராக உட்காந்துட்டான். இன்னொரு பையன்கிட்ட போய் ஒரு பையனை கேட்டேன், தம்பி நான் ஒரு லிபரலாக ஜாலியாக டயத்தில் இருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து சார் இவங்க தாத்தா கணக்கில் புலிஸ் ஆகணும்னா அவன் என்ன சொல்கிறான், அவங்க